வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்களை நீக்கும் மசோதாக்கள் மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இறுதிச் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் வென்றார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் சிசிடிவி கேமராவை பொருத்த அர்ச்சகர்கள் எதிர்ப்பு. காவல்துறையினர் பாதுகாப்புடன் பொருத்தப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்தார். ரயில்களில் பயணிகளின் சுமைகளுக்கு கட்டுப்பாடு. முன்பதிவு இல்லாத பொது பெட்டிகளில் செல்லும் பயணிகளுக்கு தலா 35 கிலோ சுமைக்கு அனுமதி. திமுகவால் வஞ்சிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பக்கபலமாக இன்றும் களத்தில் பாஜக நிற்கும். பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிக்கை. ஏழுமலையான் தரிசனத்திற்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம். திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள். தாவேகா மாநாடு எவ்வித திருப்புமுனையும் ஏற்படுத்தாது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கருத்து. தாவேகா மாநாடு திடலில் நடப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பம் திடீரென சரிந்து விழுந்தது. கார் முற்றிலும் சேதமடைந்தது. கட்சியினர் கடும் அதிர்ச்சி. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.